ஈவே ராமசாமி அவர்கள் வந்து இவ்வளவு நாள் சீமான் அவர்களா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியினர் வந்து போற்றி பாடிட்டு தான் இருந்தீங்க. ஆனா இப்போ இந்த 2023 அந்த அதோடைய ஸ்டார்டிங்னு நினைக்கிறேன். அப்பத்துல இருந்தே வந்து இந்த மாதிரியான விமர்சன கருத்துக்களை சீமான் அவர்கள் வைப்பதற்கான இப்போ காரணம். ஒருத்தர் இருக்காரு, அவர் மேல நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னா எப்படி நம்பிக்கை வைக்கிறது? அவரை நம்பினாதான் நம்ம அவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியும். நல்லவரா கெட்டவரான்னு தெரிஞ்சுக்கணும், நம்பிக்கை வைக்கிறோம், பழகுறோம். அதுக்கப்புறம் தான் அவன் துரோகின்னு தெரியுது. ஈவேரா அவர்களை வந்து சீமான் அவர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் 15 ஆண்டுகள் வந்து இந்த திராவிட இயக்கங்களை பயணிச்சாங்க. பயணிக்கும் போது அன்றைக்கி ஈழ விடுதலை ஆதரவு நிலைப்பாட்டில் திராவிட இயக்கங்கள் இருந்தாங்க. தமிழ் மொழி, இனம், கலாச்சாரம், இந்த பண்பாடு காக்கிற களத்தில் திராவிட இயக்கங்கள் அன்றைக்கி நின்னாங்க. 2009 போருக்கு பிறகு மொத்தமாக இந்த இயக்கங்கள் எல்லாமே வந்து துரோக நிலைப்பாடு எடுக்குது. குறிப்பாக திமுக துரோக நிலைப்பாடு எடுக்கிறது. அதில் இந்த திராவிட இயக்கங்கள் மறைமுகமாக திமுகவுக்கு உதவி செய்யுது. அதுக்கு பிறகுதான் நமக்கு ஒரு புரிதல் ஏற்படுது. அப்புறம் மறுவாய்ப்புக்கு உட்படுத்துகிறோம். இன்னைக்கு இல்லை, 2013 சீமான் அவர்கள் வந்து ஈவேரா மீதான விமர்சனம் வைக்கிறாங்க. இப்போ ஈவேராவுடைய பெண்ணியம், சுயமரியாதை, பகுத்தறிவு, இந்த கருத்துக்கள் நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் அவர் மட்டும்தான் போராடினாரு அப்படிங்கிறத நாங்கள் எதுக்குறோம். இங்கே வந்து பாரதியார் அன்னைக்கு ஆரம்பத்தில் ரெட்டமலை சீனிவாசனார், அயோத்தியாச பண்டிதர், அதுக்கு முன்னாடி வைகுந்தர் வள்ளலார், பாரதியார், பாரதிதாசன், இங்கே வந்து எத்தனையோ தலைவர்கள் போராடிருக்காங்க. எல்லாத்தையும் நீ மொத்தமாக கொண்டு போய் ஒரு ஆளுக்குள்ள அடைக்காத அப்படின்னு நம்ம அதை வந்து பலமுறை சொல்லியிருக்கிறோம். இப்போ இது எப்போ இது பெருசாக வருதுன்னா இப்போ பாரதியாருடைய நினைவுந்தல் நவம்பரில் டிசம்பரில் நடக்குது. டிசம்பர் 21 சென்னையில். அப்போ அண்ணன் சீமான்களும் பாரதியை ஒப்பிட்டு பாடுறாரு. நீங்கள் வந்து சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொன்ன பாரதியை பாப்பான்னு நீங்களுக்கு சொல்லி வச்சுட்ட. நீ வந்து அவனை போல ஒருத்தன் இந்த மண்ணில் புரட்சி செய்தவன் எவனுமே இல்லை. அவன் தான் பறையர்களை வந்து அக்கரகார வீதிகளை கூட்டு போய் பூநூல் போட்டு நீ இன்னிலிருந்து ஐயர்ரா பறையரா ஐயரா மாத்தினவன் வந்து பாரதி. அவனை எப்படி நீ வந்து ஒரு சாதிக்குள்ள அடைச்ச அப்படிங்கிற கேள்வியை உடைக்கிறோம். நீ கீழ்வன்மணியில் படுகொலை நடக்குது. செஞ்சவர் கோபாலகிருஷ்ணன் நாயுடு. கோபாலகிருஷ்ணன் நாயுடு செஞ்சார் என்பதற்காகவே 44 பேர் இறந்து போயிருக்காங்க, தேவேந்திரகுல சமூகத்தை சார்ந்தவர்கள். அது கடைசி வரைக்கும் பெரியார் அதில் வந்து எந்த ஸ்டாண்டுமே எடுக்கலை. எப்படி எடுக்கிறாருன்னா, கம்யூனிஸ்டுகள் கொடுக்குற கூலியை வாங்கிட்டு இருக்க வேண்டியதானே, கம்யூனிஸ்டுகள் கழகம் ஏற்படுத்தி இந்த கீழ்வன்மணி படுகொலை நடந்துச்சுன்னு சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். செம்மனார் கோயில் நடந்த அந்த கூட்டத்தில். அதே காலகட்டத்தில் முதுகுளத்தூர் கலவரம் நடக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே கோபாலகிருஷ்ணன் நாயுடு கொலையாளி. இந்த கொலையாளிக்கு ஆதரவாக நின்ன ஈவேரா இங்கே முதுகுளத்தூர் கலவரத்தில் சம்பந்தமே இல்லை முத்துராமலிங்க தேவருக்கு. ஆனால் முதுகுளத்தூர் கலவரத்தை அடக்கணும்னா முத்துராமலிங்கத்தை கைது பண்ணுங்கிறாரு. இங்கே கொலையாளிக்கு ஆதரவான நின்ன ஈவேரா இங்கே கொலையே செய்யாத முத்துராமலிங்க தேவரை கைது பண்ண சொல்றாரு. அப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? இங்கே தேவர், அங்கே நாயுடு. இது ஒன்று தான் பிரச்சனை. அப்போ அந்த இடத்துல பெரியாருடைய சாதி மறுப்பு, சமூக நீதி, சமத்துவம் எல்லாம் செத்து போச்சு. அவர் சாதி வெறியராகவே கடைசி வரைக்கும் இருக்கார். இன்னும் சொல்ல போனால் அவர் அந்த காலகட்டத்தில் நடத்துனது ஒரு லற்றுப்படு கட்சி. இப்போ இன்னைக்கு பல்வேறு லற்றுப்படு கட்சி இருக்கு பாருங்க, சாதிச்சங்க. அது மாதிரி ஒரு லற்றுப்படு கட்சி. அந்த லற்றுப்படு கட்சியை 1974 பிறகு, அவருடைய மறைவுக்கு பிறகு திமுக ஒரு பெரிய தலைவர் வேணுங்கிற இறந்த பிறகு தான் கையில் எடுக்கிறாங்க. இறக்குற வரைக்கும் திமுகவுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் நேரடி சண்டை. 15 வருஷம் கருணாநிதி கழிவுகளி ஊற்றிருக்காரு ஈவேராவை. அதான் நாங்கள் கூட அவ்வளோ தூரம் பேசுறது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பேசியிருக்காரு. ஐயா வந்து எங்கே கூப்பிட்டாலும் வருவார் அப்படின்னு ஒரு மீம்லாம் வந்து அன்னைக்கு அவர் ஒரு பெரிய மீம் கிரியேட்டராக இருந்திருக்காரு முரசொலியில். அந்த அளவுக்கு வந்து அவரை விமர்சனம் பண்ணவர் தான் கருணாநிதி. தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வந்து கருணாநிதியை கைது பண்ணுங்கன்னு சொல்லி ஈவேரா சொல்ல, ஈவேரா கொடுத்து கடுமையான விமர்சனங்களை வந்து கருணாநிதி வைக்க, கலக்கக்காரன் வந்து தனக்கு பதவி வேணும்னா எதை வேணாலும் செய்வான், நான் சொல்ல விரும்பல, எதை வேணாலும் செய்வான் அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் 2 பேரும் மாறி மாறியான கடுமையான ஆபாச வார்த்தைகளை கொண்டு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை இன்னைக்கு அவங்க 1974 பிறகு தூக்கி பிடிக்கிறாங்க. ஒரு ஊதி பெரிதாகப்பட்ட பிம்பத்தை நாங்கள் உடைச்சிருக்கிறோம் அப்படின்னு. சீமான் அவர்களுக்கு 2023 தான் தெரிஞ்சதா பெரியார் அவர்கள் இந்த விஷயங்கள் பண்ணாரு, இப்படி இருந்தாருன்றது 2023 டிசம்பர் தான் தெரிஞ்சது அப்படின்றத? இல்லை, கடந்து போயிட்டு இருந்தோம். அது வேணாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல நம்ம குளிச்சு கிளம்பி போகிறோம், எதிர்த்தாப்புல ஒரு பன்னி வருது, அந்த பன்னி வந்து நம்ம மேலே உரசுது, நம்ம போய் சண்டை போடுவோமா? சி அப்படின்னு ஓரமாக தான் ஒதுங்கி போவோம். நாம் பட்டை அடிச்சுட்டு நல்ல வேட்டிச்சட்டை கட்டிக்கிட்டு குளிச்சு கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல பண்ணி வந்தால் பண்ணியை கண்டுக்காமல் போகிற மாதிரி இதை கண்டுக்காமல் போயிட்டு இருந்தோம். ஆனால் அது திருப்பி சேட்டை பண்ணுறதுக்கும் போது இப்போ அதை அடிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுவும் திராவிட பண்டிகளை அடிக்க வேண்டிய தேவை இருப்பதுனால இப்போ நம்ம இறங்கி அடிக்கிறோம். இப்போ சாக்கடை நம்ம மேலே பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம இறங்கி அடிக்க வேண்டிய தேவை இருக்குது. முன்னாடியே தெரியும் 2013 இந்த விமர்சனம் இருக்குது. அதனால தான் 2013 வரைக்கும் நாம் தமிழர் கட்சியோடு பயணித்த திராவிட இயக்கங்கள், குறிப்பாக தாப்பேத்திக, அந்த கொளத்தூர்மணி, கோவை ராமகிருஷ்ணன், மே 17, மதிமுக எல்லாமே நாம் தமிழர் கூடவே பயணிச்சிருக்காங்க. நாம் தமிழும் அவங்க கூட பயணிச்சிருக்காங்க. பெரியார் எதிர்ப்பு நிலை வந்த பிறகு தான், பெரியார் மீதான விமர்சனங்களை வைக்க ஆரம்பித்த பிறகு தான் அவங்க அவங்ககிட்ட வந்து நம்ம விலகிறோம், நம்மகிட்ட வந்து அவங்க விலகி போகிறாங்க. ஆனால் கடுமையான விமர்சனங்களை வைக்க வேண்டாம்னு தான் சீமான் நினைச்சேன்னா, கடந்து வந்த பாதை அது, அதனால் வேண்டாம், நம்ம கடந்து போகும்.
இன்னைக்கு வந்து நம்ம அது தேவையில்லைன்னு. ஆனால் இன்னைக்கு மீண்டும் தாவேக்காத கையில் எடுக்குது. நீங்கள் அந்த புள்ளி தான் ரொம்ப முக்கியமானது. வெறும் பாரதியார் நினைவேந்தல் கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு சீட்டமுண்டு பேசுகிற காரணமே தாவேக்கா கையில் எடுத்து விஜய் வந்து இன்னொரு இளைய தலைமுறைக்கு ஒரு 10 லட்சம் இளைஞர்களை திரட்டி வச்சுக்கிட்டு இவர் எங்களுடைய கொள்கை தலைவர், எந்த கொள்கையில உனக்கு தலைவர்? அப்ப அந்த புள்ளியில தான் சீமான் வந்து இதை விமர்சிக்கணும்னு வராரு, உடைக்கணும்னு வராரு. சமூக நீதி இல்லையா? சமூக நீதிக்கும் ஈவேராக்கும் என்ன சம்பந்தம்? பெண்ணியமா? பெண்ணியத்துக்கும் ஈவேராக்கும் என்ன சம்பந்தம்? 72 வயசுல 26 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணுடைய ஆசைகளையும் குழி தோண்டி புதைச்சி நீங்க வந்து கற்பப்பையை அறுத்து எரி, இதுதான் பெண் சுதந்திரம்னா எனக்கு ஈக்குவலா நீங்க இருப்பது, உங்களுக்கு ஈக்குவலா நான் இருப்பது, ஈக்குவல் தான், அது ஈக்குவாலிட்டி தான். ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறதா சரியான பாலின சமத்துவமா இருக்க முடியும். ஆனா கற்பப்பையை அறுத்து எரி அப்படின்னு சொல்றது ஒரு தலைமுறையவே நாசமாக்குற செயல். அப்போ கற்பப்பையை அறுத்து தெரியும். இவரு அண்ணாதுரையோட மனைவிட்ட சொல்லியிருக்கணும்ல, கருணாநிதி மனைவிட்ட சொல்லியிருக்கணும்ல, ஏன் பெரியார் தன்னுடைய முதல் மனைவிக்கு சொல்லிருக்கணும், அது குழந்தை பிறந்ததா சொல்றாங்க, அப்புறம் இறந்து போச்சுன்னு சொல்றாங்க. பெரியாருடைய அக்கா தங்கச்சிகள்லாம் குழந்தை பெற்றிருக்காங்கல்ல, எப்படி ஈவிகே சிலங்க உருவானாரு? உன் தம்பி பொண்டாட்டி சொல்லிருக்கலாம்ல கர்ப்பப்பை அறுத்துட்டு சொல்லி. இல்ல அது பொதுவான கருத்து, வேணும்ன்றவங்க எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேணாம் அப்படின்றது. ஒரு பெண் சுதந்திரத்தை என்ன வேணாலும் உங்களை அடைத்து போட வேணான்ற ஒரு கருத்துல தானே இல்ல. அதாவது நீங்க இன்னைக்கு சொல்லுவீங்க, அது நாங்க தேவைன்னா எடுத்துக்கணும், அதை நீங்க முதல்ல நடைமுறைப்படுத்தி காட்டிக்கணும். நீங்க தாலி அறுப்பு போராட்டம் நடத்துறீங்கன்னா தாலியை முதல்ல உங்க வீட்டுல இருக்கணும், அப்புறம் நீங்க குடும்பத்துக்கு நீங்க சொல்லுவீங்க அது ஊருக்கு, ஆனா உங்க வீட்டுக்கு கிடையாது அப்படின்னா கடைசி வரைக்கும் உள்ளுக்குள்ள வந்து விநாயகர் சிலை வச்சு வழிபட்டு இருந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனா ஊருக்குள்ள நீங்க வந்து நான் விநாயகர் சிலையை உடைப்பேன், ராம சிலையை உடைப்பேன், எந்த சிலையும் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு வீட்டுக்குள்ள வந்து நான் கடவுள் வந்தா நான் வழிபடுன்னு சொல்லி எல்லாமே முன்னுக்கு பின் முரணான ஒரு முரண்பாடலின் மூட்டையா இருக்காரு. இவரே வந்து முதல்ல தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சவர் ஈவேரா அப்படின்னு தீக்கால இருந்த மதிவானன் சொல்றாரு. ஆனா இவர் 1937 காலகட்டத்தில் இந்தி எதிர்ப்புகிறாரு. திருப்பி 63ல் இவர் முதல்ல இந்தியை எதிர்ப்புகிறாரு, இந்தி ஆதரவு நிலைக்கு போறாரு. 63 காலகட்டத்தில் இந்தி எதிர்ப்பில் போராட்ட மாணவர்கள்லாம் சுட்டுத்தல்லாம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ அப்போ மாறியான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு. இதையெல்லாம் மொத்தமாக படிக்கிறோம். படிக்கும்போது தான் தெளிவு பிறகுது. இப்போ தாவேக்கா வந்து ஒரு கோட்பாடு எடுத்து அவங்க கொள்கை தலைவராக அறிவிக்கும் போது 70 வருஷமா திமுக ஏமாத்தது போலவே மீண்டும் ஒரு தலைமுறையை விஜய் வந்து தமிழக வெற்றி கழகங்கிற பேர்ல ஏமாத்த பாக்குறாரு. அப்படிங்கும்போது அண்ணன் சீமான் அவர் வந்து இப்போ இந்த நேரத்தில் அதை உடைச்சாதான் சரியா இருக்குன்னு சொல்லி உடைக்கிறாரு.